ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் இந்த நாளிலே எங்களோடு கூட விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அசைவாடும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரசனத்தை நாங்கள் இந்த நாளிலே கண்கூடாக கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய எல்லா விதமான முறைமைகளிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பராக்கிரமும், கர்த்தருடைய வல்லமை துணையாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. போற்றும் ராஜன்
பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளையிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு ஏற்ற சகல நன்மைகளை பாக்கியங்களை தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியமான மார்க்கங்களை உம்முடைய வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்று உணர ஏற்ற ஞானத்தை கிருபையை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 150வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். ஆமே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றது. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது கரங்களை தட்டி ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஆமே. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஆமே. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஆமே. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஆமே. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஆமே. கர்த்தர்
என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. ஆமென் ஆண்டவரே, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாமே, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லு. கரங்களை தட்டி நாவாலை துதிக்கிறோம் நாதா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். ஆமென். எந்நாளுக்கும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், வெளிச்சம் ஆறும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவர். ஆமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் நிரப்பும் ஆண்டவரே, நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்க. நிரப்பும் 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 ஆண்டவரே, போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய கிருபைகள் பெரியவைகள். கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறது மகா உன்னதமான மேன்மை. பூமியிலே மனிதர்களின் மத்தியிலே தம்முடைய வாசஸ்தலங்களை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுத்தார் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க நம்மையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி தேர்ந்தெடுத்து நமக்குள் வசிக்கும்படியாக தம்முடைய வாசஸ்தலங்களை கர்த்தராகிய தேவன் நமக்குள் உருவாக்கி தந்தானே. கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம்
கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல் பரிபூர்ணமாய் விளங்கும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மில் பூர்ணமாய் விளங்கும்படிக்காக கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமையான தேங்க்யூ மை ஃபாதர் தொடுதல் இந்த காலை வேளையிலும் மத்தியிலே மெய்யாகவே இறங்கி வரும்படிக்காக உள்ளத்தின் கதவுகளை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களால் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் பூரணமாய் விளங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற இரக்கங்களுக்காக நன்றி. கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற வல்லமைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேங்க்யூ மை ஃபாதர். வளைகுடா நாடுகள்ல யுத்தத்தினுடைய பதற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகின்றோம். இங்கிருந்து பிழைப்பு தேடி கடந்து போன எத்தனை ஜனங்களுடைய நிலைகள் பரிதாபகரமாக காணப்படக்கூடியதாக நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக அநேக விதமான கம்பெனிகளிலே பணியாற்றும்படிக்காக தன்னுடைய சொந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வளைகுடா பகுதியில கடந்து போகிறது உண்டானா நல்ல சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஆவலோடு கூட கடந்து போன ஒவ்வொரு ஏழை எளிய ஜனங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இந்த மாதிரி யுத்தத்தினுடைய பதற்றங்கள் நிறுத்தப்படும்படியான சூழ்நிலைகளை தேச அரங்கிலே கர்த்தர் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்ப அந்த துபாய் போன்ற பகுதியில், அபுதாபி போன்ற பகுதியில ஜனங்களுடைய நிலை எத்தனை தூரம் பதற்றமாய் காணப்படும் என்று யோசிச்சு பாருங்க. எந்த நேரத்திலும், எல்லா நேரத்திலும் அந்த அபாய மணி, அந்த சைரன் ஒலிக்கக்கூடிய சத்தத்தை கேட்கக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் நடுங்கி போறாங்க. எந்த நேரத்துல எந்த ஆயுதம் வந்து தாக்க போகிறதோ, எந்த நேரத்துல எந்த வெடிகுண்டு வீசப்பட போகிறதோ, எந்த நேரத்துல நம்முடைய உயிர் நமக்கு விரோதமாய் நம்முடைய உயிரை மெய்யாகவே வாங்க போகிறார்கள் என்று சொல்லி பதற்றத்தோடு பயத்தோடு கூட காணப்படக்கூடிய அப்பாவி மக்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி யுத்தத்தினுடைய நேரங்கள் மெய்யாகவே அபாயம் பொருந்தின நேரங்கள். இதுல யுத்தம் செய்யக்கூடிய மக்கள் மெய்யாகவே காப்பாற்றப்பட்டு யுத்தத்திலே தேங்க்யூ மை ஃபாதர் சம்பந்தமே இல்லாத அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படக்கூடிய நிலைகளை நம்ம கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறோமே. இந்த போர் நிறுத்தங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் சீக்கிரமாய் உருவாக்கப்படும்படிக்காக இந்த மாதிரி போர் பதற்றங்கள் இனி தேச அரங்கில இந்த பகுதி மட்டுமல்ல, இனி எந்த நாடுகளிலும் காணப்படாத அளவிற்காக கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏழை எளிய மக்களுக்காக, அப்பாவி ஜனங்களுக்காக, குடியேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக, தொழில் தேடி கடந்து போன மக்களுடைய பாதுகாப்புகளுக்காக, அந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய அநேக விதமான பொது மக்களுக்காக, அவருடைய பாதுகாப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறது உண்டானால் யுத்த பதற்றங்களை கர்த்தருடைய கரம் அப்புறப்படுத்தி போடும் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தர் இறங்கும், கர்த்தர் கிருபைகளை தரணும். இந்த மாதிரி வலிமையான ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் இனி அண்டை அயல் நாடுகள் அவைகளோடு கூட இணைந்து மகாபெரிய யுத்தமாக, இது ஒருவேளை 3வது உலக மகா யுத்தமாக தோற்றுவிக்கப்படாத அளவிற்காக கர்த்தர் இந்த போர் நிறுத்தத்துக்குரிய காரியங்களை உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். குடும்பத்துல இங்கிருந்து கடந்து போன அநேக விதமான வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவு தூரம் பரிதாபமா மெய்யாகவே கதறி கொண்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஐயோ, எங்க தேங்க்யூ மை ஃபாதர் வேலைக்காக போன அவங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்று சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏங்கி இருப்பாங்களே. கர்த்தர் அவர்களுக்கு மெய்யாகவே கிருபைகளை தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை தராங்க, எல்லாரும் விரும்பப்பட்டு இந்த ஜெபம் போதாது, இன்னும் நம்ம ஊக்கமா இந்த போர் நிறுத்தத்துக்குரிய அறிவிப்புகள் சீக்கிரமாய் உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா இந்த மாதிரியான போர் பதற்றங்கள் நிறுத்தப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய கிருபைகளுக்காக ஜெபிக்கிறோம். போர் பதற்ற அபாயங்கள் தேச எல்லைகளிலே காணப்படாத அளவிற்காக தேங்க்யூ மை ஃபாதர். வளைகுடா நாடுகளிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்காக தேங்க்யூ மை ஃபாதர். எமிரேட்ஸிலே பகுதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தருடைய கரம் பாதுகாக்கட்டும்.
கர்த்தருடைய கரம் மெய்யாகவே ரட்சிக்கட்டும். ஆபத்திலே அவர்களோடு கூட கர்த்தருடைய துணையாய் நின்றும் கர்த்தருடைய நாமத்தின் வல்லமைகளை நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து இப்படிப்பட்ட போர் பதற்றங்களிலே நின்று அவர்களுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு சுதந்திர பங்கான ஒரு வீதம் என்ன என்று சொன்னால், தெளிந்த பார்வை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையிலே இவைகள் யாவற்றையும் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அவைகளை சீராக்கவும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படி ஓடி முடிக்கவும் என்னால் ஆகும். மற்றபடி நான் என்னையும் என்னை சுற்றிலும் நடைபெறக்கூடிய காரியங்களையும் குறித்து அறிவற்றவனாய் இருக்கிறது உண்டானால், இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல சாத்தானுடைய மிக முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா உங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறத பத்தி நீங்க யோசிக்க முடியாத அநேகம் சூழ்நிலைகளை இந்த பொல்லாத நாட்களில் பிசாசானவன் உருவாக்கி கொண்டு வருகின்றான். என்ன நடந்தா என்ன, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இல்ல எல்லா விதமான மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய நாமத்தினால் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை அறியாத ஒரு இன்டர் லிங்க் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஒரு இன்டர் லிங்க்ல அநேக விதமான மக்களோடு கூட மனுக்குலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தோற்றத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு லிங்க் அருந்து போகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு காரியம் மெய்யாகவே அது ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களின் ஊடாகவோ அல்லது ஏதாகிலும் ஒரு மாற்று வழியிலே கடந்து போகிறது உண்டானால், எல்லா லிங்கும் அந்த காரியத்தின் நிமித்தமாக அடிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். அதனாலதான் மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு இன்டர் லிங்க். அதுல ஏதாகிலும் ஒரு மனிதனுடைய தவறு அநேக மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் இந்த உலகம் தவறாததாக காணப்பட ஆரம்பித்தால் நீங்களும் நானும் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உலகத்துல அநேக விதமான தவறுகள் உருவாக்கப்பட அது அந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய நம்மையும் அது பாதிக்கக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல, நீ உனக்காக வாழும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தேவையான எல்லா விதமான நிலைகளுக்காக நீ ஆண்டவராக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்? நான் அதாவது என்னுடைய ஃபேமிலியை சார்ந்த விஷயத்துக்காக நான் ஜெபிச்சா போதாதா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் ஜெபிச்சா போதாதா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதை ஏன் சொல்லணும்? நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் நல்ல முறையில் காணப்பட ஆரம்பிச்சா போதும், இந்த ஒரு அடிப்படையில் நான் வாழ ஆரம்பிக்கலாமே? இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இன்டர்லிங்காக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒருவன் ஏதாகிலும் ஒரு தவறு பண்ணுகிறது உண்டானால் அதன் மூலமாய் அநேகம் பாதிப்புகள் மனுக்குலத்துக்கே உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்க சுகமாய் வாழ வேண்டும் என்றால் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் சுகமாய் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணும். நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகணும் சொன்னா நம்மை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளுக்காக, அவங்களுடைய சுக வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த லிங்கை நாம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாம் மீற ஆரம்பிக்கிறது உண்டானால் அது நமக்கே அநேகம் பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இப்ப ஒரு தெளிந்த பார்வை என்கிறதை பற்றி நான் பேசிக் கொண்டு வருகின்றேன். இப்ப இந்த லிங்கை பத்தி எனக்கு தெரியல. சோ அதனால நான் என்ன விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன் அப்படின்னா எனக்காக மட்டும், என்னுடைய தேவைக்காக மட்டும், என்னுடைய குடும்பத்திற்காக மட்டும், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நான் ஜெபிக்கிறேன். இப்ப எனக்கு அதாவது இந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே அறியப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால இவைகளுக்காக நான் ஜெபிக்க மனமற்றவனாய் காணப்படுகிறது உண்டானால், நான் எவ்வளவுதான் எனக்காக ஜெபித்தாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா லிங்க்ல நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அதுல லிங்க்ல ஏதாகிலும் ஒரு தடை காணப்படுகிறது உண்டானால், அதிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாகிலும் ஒரு மனிதனுக்கு குறைவு இருக்கிறது உண்டானால் அது உன்னையும் பாதிக்கும். கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராகிய இயேசுவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவின் அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அவயவம் பாடுபடுகிறது உண்டானால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவமே பாடுபட ஆரம்பிக்கும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். இது ஆவிக்குரிய லிங்க். உலக ரீதியாக காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்டர் லிங்க் இருக்கிறது.
இதுல ஒரு மனிதனுடைய தவறு மனுக்குலத்தையே பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஏன் எல்லா விதமான மக்களுக்காக நாம் ஏன் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய அழிவு அது என்னையும் பாதிக்கும். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த எல்லா விதமான காரியங்களை பற்றி தான ஒரு தெளிவான பார்வை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த தெளிந்த பார்வை இல்லாததுனாலதான் மனிதர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி நடக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த உலகம் மனிதர்களுக்கு எதிரடையான கிரியைகளை செயல்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நிறைய நேரங்கள்ல இயற்கைகள் எல்லாம் எதற்கு மனிதனுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குகிறது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. அதாவது பிப்ரவரி மாதம், போன மாசம் பிப்ரவரி மாதம் அது ஒரு வெயில் காலம் என்கிறது நாம் அறிந்த ஒரு உண்மை. அதாவது ஜனவரி மாதம் வருகிறது உண்டானாலே அது வெயில் சீசன் இருக்கக்கூடிய காலம். ஆனால் பிப்ரவரி மாதத்துல எத்தனை முறை நமக்கு முன்பதாக மழை பொழிய ஆரம்பித்தது என்று பாருங்கள். இது ஏன் இயற்கை திடீரென்று சொல்லி மாறுபட்டதாய் விளங்க ஆரம்பிக்கிறது சொன்னா, மனிதர்கள் இயற்கைக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் பொழுது இயற்கையும் மனிதனை விரோதிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. எல்லாத்தையும் அதனதின் காரியத்தின்படி நீங்க ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான நிலைகளும் சீராக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நம்ம மீறுகிறது உண்டானால் எல்லாம் நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க. இந்த ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் என்னுடைய வாழ்க்கையின் முறைகள் இதுதான் என்பதை பற்றி நான் நிர்ணயம் பண்ணி சரியான விதத்தில் வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். தெளிந்த பார்வை வாழக்கூடிய ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த காரியங்களை பற்றி தான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நிறைந்த ஒரு மக்களாக இருக்க ஆரம்பிச்சனாலதான் தங்களை மட்டுமல்ல தங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக வழிநடத்தும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்யணும்? உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களுக்கு இயேசுவை அறிவித்து அவர்களை உங்களைப் போல நீங்கள் உருமாற்ற ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சுகமாய் காணப்பட ஆரம்பிக்கும். அப்ப நான் மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டு மற்றவங்க எல்லாருமே ஆண்டவராக தேவனுக்குள் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சுகமா இருக்கு. என்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களை நான் கர்த்தராகிய தேவனுக்குள் திருப்ப ஆரம்பித்தால் மட்டும்தான், அது ஒருவேளை என்னுடைய சொந்த குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், அல்லது ஒரு சமுதாயமா நமக்கு முன்பதாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக கூட இருக்கலாம். எந்த காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரோ உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும். எந்த பாதுகாப்பு வளையம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாதிரி எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள் நடத்தணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக காணப்பட ஆரம்பிச்சாதான் உங்கள் வாழ்க்கை சுகித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய விருப்பத்தின்படி எந்த விதமான போராட்டங்களும் கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் தனித்து போராடாத அளவிற்காக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்காக அநேகம் உறுதுணையாக வரக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. தன்னுடைய சொந்தக்காரனாகிய லோத்து அநேக விதமான சிறையிருப்பின் ஊடாக கடந்து போயிட்டார். கடந்து போகக்கூடிய நேரத்துல லோத்துவை பற்றியதான செய்திகளை ஆபிரகாம் கேள்விப்பட ஆரம்பிக்கின்றார். கேள்விப்பட்ட மாத்திரத்துல, ஐயோ லோத்து என்கின்ற மனிதனை அவங்க மெய்யாகவே சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு அந்நிய நாடுகளுக்குள்ளாக அவன் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரங்களிலே காணப்படக்கூடிய ஒன்று. உடனே ஆபிரகாம் யோசிக்க ஆரம்பித்தான், எப்படியாகிலும் இந்த லோத்துவை நான் மெய்யாகவே மீட்டுக் கொண்டு வந்து அவனுடைய சொந்த நாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து நாட்ட வேண்டும். அதற்கு அவன் செய்த காரியத்தை பாருங்கள். வசனத்தில் ரெண்டு போட்டுக்கு, அவனுக்கு கைப்படிந்த சில பேரை அழைத்து கொண்டு கடந்து போகிறான். அப்படின்னு அர்த்தம், தன்னோடு கூட இசைந்த மக்களை அவன் கூட்டிக் கொண்டு போகிறான். அதுதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு. என் கூட இசைந்திருக்கக்கூடிய மக்கள் வேணும் எனக்கு. நான் தனியாக இயங்குகிறது உண்டானால் அநேக முறை நான் விழுந்து போக ஆரம்பித்து விடுகின்றேன். என் கூட இசைவாக பயணிக்கக்கூடிய பலவிதமான மக்களுடைய உறவு என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மனிதனாக நான் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை சுற்றிலும் ஒரு சமாதானமான ஒரு சூழலை உருவாக்கிக்க. உன்னை சுற்றிலும் ஆண்டவராகிய தேவனை அறிந்த மக்களை நீ மெய்யாகவே ஏற்படுத்திக் கொள். உனக்கு நீ அநேக விதமான எந்த இடத்திலே கொண்டு போய் கர்த்தராகிய தேவன் உன்னை நாட்டி வைக்க ஆரம்பித்தாலும் உடனே முதல் காரியம் நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், உன்னை சுற்றிலும் உன்னோடு கூட மெய்யாகவே பகையாய் காணப்படக்கூடிய மக்களாய் அல்ல, சமாதானத்தோடு கூட இணைந்து உன்னோடு கூட உன்னை போல இருக்கக்கூடிய மக்களை உருவாக்கு.
இப்படி நீ உருவாக்குனா உன்னுடைய நீ எந்த இடத்துல போய் நீ நாட்டப்பட ஆரம்பித்தாலும் உனக்கு விரோதமாக எந்த காரியமும் உருவாக்கப்படுகிறது இல்லை. இதுல ஒரு தெளிவு எனக்கு இருக்கணும். அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்தினால நான் பள்ளியிலே போய் நான் படிக்க ஆரம்பித்தால் என்னுடைய நண்பர்களை நான் கர்த்தராகிய தேவனுடைய வசமாய் திருப்புகின்றேன். நான் அலுவலகத்திலே போய் நான் பணியாற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் என் கூட இருக்கக்கூடிய அநேக விதமான பணியாட்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் கொண்டு வர ஆரம்பிக்கின்றேன். நான் எந்த இடத்திலே நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் என்னை சுற்றிலும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தால்தான் நீங்களும் நானும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நியதி. இந்த நியதியின் மூடாக நம்ம கடந்து போனோம்னா எல்லா விதமான காரியங்களும் உங்களை மெய்யாகவே பாதுகாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். சரி, இன்றைக்கு தெளிந்த பார்வையை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். இந்த இடத்திற்குள்ளாக கூட்டத்திற்குள்ளாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய தேவன் என்றோ ஒரு நாள் தம்முடைய கிருபையின்படி சந்திக்க துவங்கினார். ஆண்டவராகிய தேவனை பற்றி அறியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்கணும். நமக்கு கர்த்தரை பற்றி தெரியாது, ஆண்டவர்னா யாரும் தெரியாது. யாரோ ஒரு மனிதனுடைய அறிமுகத்தின் மூலமாக அல்லது ஏதாகிலும் ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்றதின் மூலமாக அல்லது ஏதாகிலும் ஒரு வேத வசனங்களை வாசித்ததின் மூலமாக ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை மெய்யாகவே சந்திக்க துவங்க ஆரம்பித்தார். இப்ப கர்த்தருடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா என்னை சந்தித்தவரை நான் சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள் வர வேண்டும் என்கிறது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. நான் அவனை எப்படி ஆண்டவராகிய நான் அவனை தேடி கடந்து போனேன். இந்த உலகத்துல நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த உலகம், எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு மூலையிலே வசிக்கக்கூடிய உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் தேடி கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து அவனுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை பார்த்து அவன் சாவினுடைய விளிம்பை நோக்கி கடந்து போகிறான் என்பதை பார்த்து அவனை சந்திக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் இறங்கி வர ஆரம்பித்தார். இப்படி நான் அறியாத என் தேவன், நான் அழைக்காத என் தேவன், நான் மெய்யாகவே உணராது இருக்கக்கூடிய என்னுடைய கடவுள் என்னை தேடி வந்திருக்கிறது உண்டானால் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை வரும்? இப்ப உதாரணமா வச்சுக்கோங்களேன். அதாவது முகம் அறியாத ஒரு நாட்டில இருந்து உங்களுக்காக நான் பலவிதமான உதவிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியாது, என்னை பத்தி தெரியாது, ஆனால் மாதம் தோறும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் போடுறேன், கிரெடிட் பண்றேன். இவைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்கள் மெய்யாகவே ரொம்ப அது எங்கிருந்து வருகிற எனக்கே தெரியல. ஏதோ ஒரு மனிதன் எனக்காக இத்தனை கோடிக்கணக்கான ரூபாயை மாதம் தோறும் அனுப்ப ஆரம்பிக்கிறார். செலவுகள் போக ஏராளமான அதாவது அந்த தொகைகள் யாவற்றை சேர்க்கக்கூடிய அளவிற்காக அவன் யாருன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலேயே என்னை எவ்வளவு தூரம் அந்த மனிதன் நேசிக்க ஆரம்பிச்சதுனால இவ்வளவு பணத்தை அள்ளி அதாவது என்னுடைய அக்கௌண்ட்ல அந்த மனிதன் போட ஆரம்பிக்கிறான். நமக்கு அடுத்த ஆசை என்ன வரும்? இந்த மனிதனை ஒரு முறையாக நாம் பார்க்கணும், ஆசைப்படவும் பாட மாட்டோம். எனக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன், நான் யாருன்னே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவன் மெய்யாகவே அறியக்கூடியவனை போல இருந்து அவன் ஒவ்வொரு காரியத்தையும் சந்திக்கக்கூடிய நான் விளங்கக்கூடிய இந்த மனிதனை ஒரு முறையாகிலும் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்கு முன்பதாக ஒரு முறையாக நான் அவனை பார்க்க வேண்டும். இந்த விருப்பம் எல்லா மனுக்குலமாக காணப்படக்கூடிய மனுஷனாக காணப்படக்கூடிய மிருகம் இல்லாம மனுஷனா இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் வரும். இது வந்துதான் ஆகணும். அப்படி வரலன்னு சொன்னா நம்ம மிருகம், வந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு மனித வாழ்க்கை வாழுகின்றோம். அப்ப இதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் அறியாத வேளையில, நான் உணராத வேளையிலே, நான் மெய்யாகவே அவரை அழையாது இருக்கக்கூடிய நேரத்துல யாரோ ஒருவரின் மூலமாக ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். எங்கோ ஒரு மூலையில இருந்து நான் கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ஜெபம் தான் நான் செஞ்சேன், சின்ன ஒரே ஒரு விண்ணப்பம் தான் செஞ்சேன். ஆனால் நான் செய்த அந்த விண்ணப்பத்திற்கு அதிகமான மகிமையை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையிலே காண செய்ய ஆரம்பித்தேன். உடனே என்னுடைய மனசுக்குள்ள என்ன ஒரு விருப்பம் வர வேண்டும்? அந்த ஆண்டவராகிய தேவனை ஒரு முறையாகவும் நான் பார்க்க வேண்டும், சந்திக்கணும். இந்த ஒரு ஆவல் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால் நான் மனிதனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த விதமான ஆசை இருக்கணும், இந்த ஒரு ஆசை வரணும். இப்படி ஒரு வேளை அவனுடைய வாழ்க்கையிலே ஆசையே வரல, எதுக்கோ வந்தாங்க, ஏதோ அதாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையெல்லாம் ஆண்டவராகிய தேவனை செஞ்சு அதுக்காக அவன் நான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட மனிதன் அவன் மனுஷனே கிடையாது. அவன் அறியாத நேரத்தில் அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் சந்திக்கக்கூடிய கடவுளை ஒரு முறையாகிலும் சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அப்பதான் என்னுடைய பார்வை தெளிவை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சவுல் என்கின்ற மனிதன்
தமஸ்கு வீதியிலே கடந்து போகக்கூடிய அந்த ஒரு நேரம். வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். 18வது வசனம், உடனே அவன் கண்களிலே இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். முதல் காரியம் என்ன அப்படின்னா நான் என்னை தேடி வந்த கர்த்தரை நான் சந்திக்கும் போதுதான் நான் ஒரு தெளிவை பெற ஆரம்பிக்கிறேன். எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்கிற ஒரு தெளிவு. நான் அவரை ஆண்டவராக தேவன் தந்த அற்புதங்களை மட்டும் நான் பெற்றிருக்கிறது உண்டானால் இந்த ஒரு தெளிவினுடைய வாழ்க்கையில வராது. அவனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் விழுந்த மாத்திரத்துல முதல் காரியம் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய முகாந்தரமாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தாமதமே இல்லாம உடனே சென்று கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவு வர வேண்டும் என்றால் என்னை சந்தித்தவரை நான் சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் என் வாழ்க்கையில வரணும். நான் அவரை ஒரு முறை சந்திக்க ஆரம்பித்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை பற்றி அவர் தெளிவாய் பேச துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தான் மெய்யாகவே அனுபவியாத ஒருவரை, ஆண்டவராகிய தேவனை, அந்த பவுல் என்கிற மனிதன் அனுபவிக்க துவங்க ஆரம்பித்தார். தமஸ்கு வீதியிலே தான் ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சத்தினால் அவன் கீழே வீழ்த்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுடைய கண்கள் மெய்யாகவே அடைக்கப்பட்டவனாக கையிலாக கொடுக்கக்கூடிய மக்களால் அவன் மெய்யாகவே சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பதாக கடந்து வந்தார். அவன் சொன்னான், நீ சந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் என்னை உனக்கு முன்பதாக அனுப்பினார். இப்பொழுது சவுலே, நீ கர்த்தருடைய நாமத்தினால் பார்வை பெறுவாயாக என்கிறதை பற்றி ஆண்டவருடைய நாமத்தினாலே பார்வை அடையும்படிக்காக அவனுக்காக ஜெபிக்கிறான். பார்வை அடைந்த மாத்திரத்தில் முதல் காரியம் அவனுடைய விருப்பம் என்னமா இருக்க முடியும்? அவன் தீர்க்கதரிசியை பார்க்கணும்னு சொல்லி பவுலுடைய மனசு மெய்யாகவே ஆசையா இருக்காது. என்னை ஒளியினால் சந்தித்த தேவனை நான் பார்க்கணும், என்னை ஒளியினால் தொட்டவரை நான் அனுபவிக்கணும், என்னை ஒளியின் மூலமாக தம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமைக்கு நேராக ஈர்த்து கொண்ட தேவனாகிய கர்த்தரை நான் அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பத்தோடு கூட அவன் காணப்பட்ட பொழுது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை அவனுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அவன் முதல் காரியம் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். முதல் தெளிவு, தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உலகத்திற்கு மரித்து மறுமைக்கு நான் பிழைக்கும் ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கணும். இரண்டாவது, என் தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய பணிகளை நான் செய்யும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவன். நான் இனி காலதாமதம் பண்ணக்கூடாது, உடனே அந்த ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எவ்வளவு வருஷம் நம்ம காலதாமதம் பண்ணியிருக்கோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம், அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்றோம், ஆண்டவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றேன், தரிசனங்களின் மூலமாய் கர்த்தர் பேசினான்னு சொல்றேன், சொப்பனங்களின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் சந்தித்த ஆண்டவராகிய தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்க உங்களுக்கு என்ன தெரியுது? அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுதுதான் உங்களை பற்றியதான எல்லா விதமான திட்டங்களை கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த சவுல் என்கின்ற வாலிபன் ஆண்டவராகிய தேவனை சந்தித்த பொழுது அவனை குறித்ததான திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் கால தாமதமே பண்ணாம, இல்ல அடுத்த வாரம் போறேன், 2 வாரம் கழிச்சு போறேன், நான் என்னுடைய வீட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எலியா, அதாவது அந்த தீர்க்கதரிசியாக எலிசா கேட்கிறாரு பாத்தீங்களா, அதாவது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான பணிகள் யாவற்றையும் நான் செய்து முடிக்க வேண்டியது அவசியம் இல்ல, நான் உனக்கு செய்ததை நீ மெய்யாகவே நினைவிலே கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி கால தாமதமே பண்ணாம உடனே கர்த்தராகிய தேவனுக்கு என்று நீங்களும் நானும் தொண்டு செய்ய புறப்பட வேண்டியது அவசியம். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்க ஒரு தெளிவு. என்னுடைய வாழ்க்கையில வரும்போதுதான் இந்த காரியத்தினூடாக கடந்து போவோம். இல்லாட்டி தெளிவில்லை என்று சொன்னால் இப்படிதான் உட்கார்ந்துருப்போம், இயங்கவே மாட்டோம். எந்த காரியத்தினூடாக நீங்களும் நானும் கடந்து போக மாட்டோம். மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்களும் நானும் வேடிக்கை பார்ப்போமே தவிர மற்றவர்கள் ஐயோ எவ்வளவு தூரம் வல்லமையா பிரசங்கம் பண்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்க, எத்தனை அதிசயங்கள் அவருடைய கரங்களின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது பாருங்க, எத்தனை ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை அந்த மனிதன் இப்படி உட்கார்ந்து நம்ம வேடிக்கை தான் பார்ப்போமே தவிர நீங்களும் நானும் ஒரு நாளும் கிரியைகளை செய்யவே மாட்டோம்.
எப்ப ஆண்டவராகிய தேவன் என்னை சந்தித்த கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் எப்ப என் வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுதுதான் முதலாக ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் இயங்கும் கிறிஸ்தவனாய் உருவாக்கப்பட ஆரம்பி. இந்த தெளிவு எனக்கு வேணும். நான் இயங்கணும், கர்த்தராகிய தேவனுக்கு நான் இயங்கணும். இயங்காது இருக்கக்கூடிய எவனையும் எந்த குடும்பத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களும் நேசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு மனிதனுக்கு இயக்கமே இல்லை என்று சொன்னால் இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் கூட இயங்காது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால எந்த பிரயோஜனம் இல்லை. இயங்கும் மனிதனைத்தான் அந்த குடும்பமே மெய்யாகவே மதிக்கக்கூடியதாக, அந்த குடும்பமே நாடக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் உங்கள் மேல் கர்த்தருடைய திட்டம் என்ன என்று சொன்னால் இயங்கும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும். இந்த இயக்கம் எப்போ வர முடியும்? ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்களை சந்தித்தவரை நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, என்னை கண்டவரை நான் இந்த இடத்தில் கண்டேனல்லவா என்று சொல்லி ஆகார் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்தித்தது மாதிரி நீங்கள் அவரை சந்திக்க என்றைக்கு நீங்கள் புறப்பட வேண்டும் என்கிற ஆசை வருதோ, அபேட்சை வருதோ, விருப்பம் வருகிறதோ, ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறதோ, அப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு தெளிவான வழியை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மற்றவர்கள் காண்பிக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படும். மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்க மெய்யாகவே சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கு எங்கள் சபையிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு ஊழியக்காரன் வந்து பிரசங்கம் பண்ணினான். அவன் அநேக விதமான வியாதிப்பட்ட மக்களின் மேலே தன்னுடைய கரங்களை வைத்தான். அத்தனை விதமான மக்களும் சுகப்படுத்த ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். சந்தோஷப்படுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அவன் செய்யறதை பார்த்து நீங்க சந்தோஷப்படும்படிக்காக அல்ல, நீங்களும் கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டீர்கள். நீங்களும் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும்படி உருவாக்கப்படும். இந்த இயக்கம் எப்போ வர முடியும்? அவனுடைய வாழ்க்கையில் அந்த இயக்கம் எப்பொழுது வந்தது? அவன் கர்த்தராகிய தேவனை அறியும் முகாந்திரமாய் அவனுடைய வழிகள் திருப்பப்பட்ட பொழுது அவனை சந்தித்த ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு உண்டான திட்டங்களை பற்றி பேச துவங்கினார். உங்களை சந்தித்தவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பம் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ உங்களுக்கு உண்டான எல்லா விதமான திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளியாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பற்றிதான திட்டங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே முன்பதாகவே எழுதப்பட்ட ஒன்று. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், இவனுக்கு இந்த 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 சவுலுக்காக போய் நீங்க ஜெபிக்க சொல்றீங்களே, ஆண்டவரே இந்த சவுல் எவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் தெரியுமா? எத்தனை ஆலயத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அடித்து இழுத்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு சம்மதிக்கக்கூடியவனாய் விளங்கி இருக்கிறான். இவனுக்காக போய் நீங்க ஜெபிக்க வேண்டும் ஒரு வார்த்தையை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சவுலை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம் வைத்திருந்தார்? அந்த அனனியாவோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். இவன் என் நாமத்தின் நிமித்தம் புறஜாதிகளின் மத்தியில் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? நான் அவன் மேல திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த திட்டம் எப்பொழுது சவுலுடைய கையிலே வந்தது? அனனியாவுக்கு முன்னால கர்த்தர் சொல்லிட்டார். அனனியாவின் மூலமாய் ஆண்டவராகிய தேவன் அனனியா பேசக்கூடிய வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டார். இவன் என்னுடைய நாமத்திற்காக எத்தனை தூரம் பாடுகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? மற்ற எல்லா விதமான மக்களும் எருசலேமிலே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நாட்களில் பிரச்சனையே வராதிருக்கக்கூடிய தேசங்களிலே வசிக்கக்கூடிய இவர்களுக்கு நடுவில் இவன் தேவனை அறியாத புறஜாதி மக்களின் மத்தியிலே போய் என் வார்த்தைகளை அறிவிக்கிறதுனால மரணத்திற்கு சமீபமாய் கடந்து போகக்கூடிய அளவிற்கான அத்தனை பிரச்சனைகளும் அவன் மேல் எவ்வளவு தூரம் சுமத்தப்பட போகிறது தெரியுமா என்கிற திட்டத்தை அனனியாட்ட கர்த்தர் பேசிட்டார். இது அனனியாவோடு கூட இருக்கிறது உண்டானால் பவுலுக்கு அந்த திட்டம் வந்திருக்கார். இப்ப இந்த திட்டம் பவுலுக்குள் வர வேண்டும் என்றால் பவுல் எழுந்து என்னை சந்தித்தவரை நான் சந்திக்கணும்னு இயங்கணும். என்னை சந்தித்தவரை நாம் பார்க்கணும் இயங்குனா தான் அந்த அனனியாவுக்குள் சொல்லப்பட்ட பவுலை பற்றிதான திட்டம் பவுலுக்குள் மெய்யாகவே ஊருக்கொண்டு வர ஆரம்பிக்கிறது பார்க்கும். பல திட்டங்கள் உங்களை பற்றிதான பல திட்டங்கள் ஒருவேளை பல விதமான மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். பல விதமான மக்கள் உங்களை பற்றி சொல்லிக்கலாம். ஆனால் அந்த திட்டம் எப்பொழுது ஊருக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து இயங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவனுடைய, இதுக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டெப் கூட்டிட்டு போறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டமாகிய பரிசுத்த ஆவியினால் மரியாள் என்கிற பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இயேசு என்று பெயரிட்டு உலகத்திற்கே பெரிய ஒரு ரட்சிப்பை உருவாக்கக்கூடியவராய் அவர் விளங்கப் போகிறார் என்கிற திட்டம் பரலோகத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. எப்பொழுது இந்த திட்டம் மரியாளுடைய கையிலே வந்தது என்று பாருங்கள். மரியாள் அந்த தூதனை சந்தித்து தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய திட்டங்கள் யாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய அந்த திட்டம் மரியாளுக்குள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ப்ராசஸிங் வரணும். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் ஒரு மனிதனாக,
தேவன் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார். சும்மா நான் வாட்டுக்கு வந்தேன், நான் வாட்டுக்கு எழுந்தேன், நான் வாட்டுக்கு போனேன், நான் வாட்டுக்கு 4 வார்த்தையை கேட்டேன், ஒரு பாடல் பாடினேன், ஒரு காணிக்கை போட்டேன், கர்த்தருடைய நாமத்தை நான் ஆராதனை பண்ணேன், ஜெப குறிப்பு சொன்னாங்க, ஜெபிச்சேன். இது இல்லை ஒரு ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய ஊழியம் வாழ்க்கை. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளின் மேல் ஒரு அலாதியான ஒரு விருப்பம் உண்டு. என்னுடைய குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்க, அல்லது அதாவது இப்போ நீங்க பெற்றிருக்கக்கூடிய உங்க பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளை படிக்கவே வேண்டாங்க, மக்காவே இருக்கட்டும் சொல்லி எந்த பெற்றோரும் விருப்பப்பட மாட்டாங்க. என்னுடைய பிள்ளை இயங்கவே கூடாது, பேசாம இயங்காம அப்படி எந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். அவன் எந்த விதமான பணிக்குள்ளாகவும் கடந்து போகக்கூடாது. அவன் ஞானமான ஒரு வாழ்க்கையின் கூடாக போகக்கூடாது. அவன் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். எந்த பெற்றோரும் விருப்பப்பட மாட்டார். ஒரு பெற்றோருக்கு பிள்ளையின் மேல் எத்தனை ஆசை உண்டோ, விருப்பம் உண்டோ, எதிர்பார்ப்பு உண்டோ, அதே மாதிரி கர்த்தராகிய தேவனுக்கும் உங்கள் மேலும் என் மேலும் எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை சந்தித்தவரை நான் சந்திக்கும் போதுதான் உன்னை இந்த உலகத்திலே அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா. இந்த உலகத்திலே நீ உருவாக்கப்பட்டதற்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டங்களுக்கு நீ உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நுகத்தை நீ சுமக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியதான். இப்படி கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதுதான் அந்த திட்டத்திற்குள் நீ மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடியவனாய், அந்த திட்டத்திற்குள் நீ கடந்து போகக்கூடியவனாய், ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடியவனாய் கடந்து போக ஆரம்பித்து விடுகின்ற. அப்ப இந்த உலகத்துல பலவிதமான மக்கள் பிறந்தாங்க, பலவிதமான மக்கள் பாதி வழியில செத்து போயிட்டாங்க, ஒன்றுமில்லாம போயிட்டாங்க. அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவனை பற்றியும் தெரியல, திட்டத்தை பற்றி தெரியல. ஏதோ ஒரு காரியத்தின் கூடாக கடந்து போகும் பொழுதே அநேக விதமான மக்கள் வேதனையோடு கூட கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே அனுபவிக்கலையே ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை எதற்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியலையே ஆண்டவரே. எல்லா மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாக்கப்பட்டேனே தவிர என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் ஜனங்கள் போனாங்களே தவிர, தன்னை சந்தித்தவரை ஒரு மனிதனை சந்திக்கும் போதுதான் அவனுக்கு உண்டான எல்லா விதமான திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவன் இந்த உலகத்திலே சாதிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான், பெரிய காரியங்களை உருவாக்கும் மனிதனாய். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு பலவீனமான ஒரு பாண்டமாக கர்த்தராகிய தேவனால் வணையப்படல. நீங்க நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கும் பொழுது, இப்ப உதாரணமா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் பலவீனமா இருக்க வேண்டும் என்கிறது எந்த விதமான பெற்றோருடைய ஆசை கிடையாது. ஒவ்வொரு பெற்றோருடைய விருப்பம் எப்படியா இருக்க வேண்டும்? அதாவது நம்முடைய நாட்டை ஆளுகை பண்ணக்கூடிய அளவிற்கு அவனுடைய அதிகாரம் இருக்கணும். அவ்வளோ பெரிய எல்லா காரியங்களையும் அப்படிதான் எல்லா விதமான பெற்றோர்களும் யோசிப்பாங்க. இதே மாதிரிதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். நீங்களும் நானும் பலவீனமான பாண்டமாக உருவாக்கப்படுகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நீங்கள் பலமுள்ளவர்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் முதல் விஷயம் என்ன? உங்களை பற்றிதான உங்கள் தேவனுடைய மன விருப்பங்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன காரியத்தின் மூலமாக கடந்து போகணும், என்ன இந்த உலகத்திலே அனுபவத்தினுடைய நோக்கம் என்ன, நான் இந்த உலகத்திலே என்ன காரியத்தை செய்யும்படிக்காக உண்டாக்கப்பட்டேன், இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அடுத்த நகர்வின் ஊடாக கடந்து போக முடியலாட்டி எனக்கு தெரியாது. அதாவது எனக்கு உண்டான வழி எனக்கு தெரியல வச்சுங்களேன். எதற்காக இந்த பூமிக்குள்ளாக வந்தேன் என்பதை பற்றி நான் அறியாது இருக்கிறது உண்டானால் ஏதோ ஒரு மார்க்கத்திலே கடந்து போவேன். பல விதமான மக்கள் பல யோசனை எனக்கு சொல்லுவாங்க. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு அந்த ஒரு காரியம் உருவாக்கப்படும், இங்க போங்க இந்த ஒரு இப்படித்தான் நீங்களும் நானும் அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவோமே தவிர சரியான பாதை உங்களுக்கு எனக்கு தெரியாது. அப்ப முதல் விஷயம் என்ன என்று சொன்னால், என் தேவனை நான் சந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டங்களை, என்னை பற்றிதான பல விதமான விருப்பங்களை நான் புரிந்து கொண்டு எனக்குண்டான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க? அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது? இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண் இமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, பல விதமான கட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சுற்றி கொள்ளுக்கிறதுனால உங்களுடைய இயக்கமும் என்னுடைய இயக்கமும் பல நேரங்களில் மட்டுப்படுத்தப்பட்டதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். ஒரு சுமையோடு கூட ஓடுகிறது கடினம், ஒரு பலவீனத்தோடு கூட ஓடுகிறது கஷ்டம்.
ஏதாகிலும் ஒரு பாரமான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் இயங்குகிறது ரொம்ப கடினம். இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை அழுத்தக்கூடிய பாரம் என்னவா இருக்கிறது, எது என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது, எது என்னுடைய நகர்வுக்கு முட்டுக்கட்டையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவருக்காக இயங்காத ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறதுக்கு எது என்னுடைய வாழ்க்கையை தடையா இருக்கிறது. அந்த இடத்துல நீதிமொழிகள் அவர் சொல்லுகின்றார், உனக்கு எது பாரமா இருக்கிறதோ அந்த பாரங்களை நீ விலக்கும்படிக்காக முதல் காரியம் உன்னுடைய கண் இமைகளுக்கு மெய்யாகவே உறக்கத்தை வரவிடாமல் அவைகளை விட்டு விலகும்படியான முயற்சியின் ஊடாக கடந்து போன்னு சொல்றேன். எது என்னுடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படக்கூடியதாய் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகத்தை சார்ந்த பல விஷயங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாரமாக ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, உன்னுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் சுமக்கக்கூடியவராக இருக்கிறதுனால எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சு நீ ஃப்ரீயா இருன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லுவார். கர்த்தருடைய சித்தம் என்ன? நீ பாரமாய் வாழ்க்கை வாழுகிறது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று அல்ல. என்ன காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீ லகுவாய் கடந்து போக ஆரம்பித்தால்தான் உன் இலக்கை சென்று அடைய உன்னால் முடியும். பல விதமான சுமைகளை நான் ஏற்றி வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். உலக அடிப்படையிலே காணப்படக்கூடிய சுமைகளை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியதான பல விதமான விருப்பமான சுமைகளை, தேவையில்லாமல் பல விதமான நினைவுகளை பற்றியதான சுமைகளை, இன்னும் ஒரு படி மேல போய் மற்றவனுடைய கவலைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் அது என்னையும் பாதிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. மற்றவன் சொல்லக்கூடிய பல விதமான விஷயங்களை நான் ஏற்றி வைத்துக் கொண்டு ஏற்கனவே சுமக்க என்னால முடியல, இன்னும் பல பாரங்களை நான் ஏற்றி வைக்க என்னுடைய நகர்வுகள் எல்லாம் முற்றிலும் நிறுத்தப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? முதல் காரியம், உன்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தெளிவு இருக்கணும். என்னுடைய நகர்வு நகர முடியாம எது என்னை தடுக்க ஆரம்பிக்கிறது, எது என்னை பாரப்படுத்துகிறது, என்னுடைய இயக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடியது எது, எதை பற்றி நான் கவலைப்படுறேன், எதை பற்றி நான் ரொம்ப ஆசைப்படுறேன், எதை பற்றி நான் விருப்பப்பட ஆரம்பிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உனக்கு என்ன விருப்பமோ அதை என்கிட்ட நீ சொல்லுப்பா. உன்னுடைய விருப்பத்தெல்லாம் நான் சந்திக்கக்கூடிய தேவனா இருக்கிறேன். உன்னுடைய குறைவு என்ன குறைவு இருக்கிறது, அந்த குறைவு நீ என்கிட்ட நீ சொல்லிட்டு நீ பேசாம அமைதியா இரு. உனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் சந்திக்கும் தேவனா இருக்கிறேன். ஆனா இந்த ஒரு காரியத்தை பற்றி, கர்த்தரை பற்றி நான் நம்பிக்கை அவ்வளவு தூரம் 100% கர்த்தராக தேவனை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே போய் சொல்லுகிறோமே தவிர அந்த பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வைக்காமல் திரும்ப தூக்கிட்டே வராது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, பெரிய கஷ்டம். என்ன? இந்த பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றி வைக்கப்பட என்னுடைய நகர்வுகள் எல்லாம் மெய்யாகவே குன்றி போக ஆரம்பிக்கிறது. முன்பு மாதிரி ஜெபிக்க என்னால முடியாது, முன்பு மாதிரி வேத புத்தகத்தை வாசிக்க முடியாது, முந்தி மாதிரி வல்லவியான ஒரு காரியத்தினூடாக போக முடியாது, முந்தி மாதிரி ஆத்தும பாரம் வர முடியாது. காரணம் என்ன? என்னால் நகரவே முடியல, மூச்சு விட கூட முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறது உண்டானால் நான் எப்படி கர்த்தருக்கு இயங்க முடியும்? அப்ப என்னுடைய இயக்கத்தை தடை பண்ணக்கூடியது எது என்பதை பார்த்து பாரமான சுமைகளை நீங்களும் நானும் லகுவாக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த கப்பல்களிலே பயணிக்கக்கூடிய மக்கள் அந்த கர்த்தருடைய வசனத்தை கூட வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட வாசிக்கலாம். கப்பல் மெய்யாகவே பயணப்படக்கூடிய நேரத்தில் பயங்கரமான சுழல் காற்றிலே மூழ்கக்கூடிய ஒரு நேரம், பயங்கரமான, அதாவது அந்த காற்றின் வேகம் மும்முரமாய் வரக்கூடிய நேரத்தில் கப்பலிலே பயணிக்கக்கூடிய அநேக விதமான மாலுமிமார்கள் அல்லது கேப்டன்மார்கள் என்ன விதமான காரியத்தை சொல்லுவாங்க? முதல் காரியம், கப்பலிலே காணப்படக்கூடிய சுமைகள் எல்லாவற்றையும் லகுவாக்குங்கள். அப்பதான் நீங்களும் நானும் போய் மெய்யாகவே சேதம் இல்லாமல் கரை போய் சேர முடியும். அந்த பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களாலும் என்னாலும் கரையை போய் எட்டுகிறது என்பது முடியாது. ஆகவே முதல் காரியம், கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் தூக்கி எறியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே பவுல் போன கப்பலுக்கு அந்த மாதிரி ஒரு சேதம் ஒன்று உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், எல்லா ஜனங்களும் தங்களுடைய ஆகாரத்திற்கு வைத்திருக்கக்கூடிய கோதுமை, அதாவது அந்த கோதுமைகள், எல்லா விதமான கோதுமைகளையும் சாக்காக தூக்கி அங்க உள்ள போட்டாங்க, கடலுக்குள்ள போட்டாங்க. ஏனென்றால் அடுத்த வேளைக்கு சாப்பிடக்கு கூட அவங்களுக்கு எந்த விதமான காரியம் இல்லை, ஆகாரத்துக்கு உண்டான வழி இல்லை. உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சுமைகள் முதல் காரியம் லகுவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது முக்கியமான தேவை என்ன என்று சொன்னால், நான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். நிறைய பேர் சாப்பாடு தான் முக்கியம் என்று சொல்லி உயிரை விட்டுறாங்க. உயிரை பத்தி யோசிக்கிறது நல்ல ஒரு காரியத்தை யோசிங்க. உயிர் இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். உயிர் இல்லாம நீங்க நிறைய சாப்பாடை சேர்த்து வச்சு என்ன செய்ய முடியும்? உயிர் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும். பலவிதமான காரியங்களை நான் சேர்க்கிறது முக்கியம் அல்ல, இதை நான் மெய்யாகவே கட்டி காப்பாற்றக்கூடிய உயிர் எனக்கு இருக்கணும்.
இந்த உயிரை காப்பாற்ற எதை வேண்டுமானாலும் இழக்க வேண்டும். அதே மாதிரிதான் தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள எது என்னுடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை தூக்கி எறிய நீங்களும் நானும் தயங்கவே கூடாது. அது எவ்வளவு பெரிய விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தால், எவ்வளவு விலையேற பெற்றதாய் காணப்பட ஆரம்பித்தால், அந்த வசனத்துல இன்னும் நீங்க அதிகமாய் ஆழமாய் வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், முதல் நாள்ல கப்பல் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்குரிய எல்லா கோதுமைகளையும் தூக்கி கொண்டு அவங்க கடல்ல கொண்டு போட்டாங்க. ரெண்டாவது அடுத்த நாள்ல இன்னும் அந்த கப்பல் பயங்கரமாய் அலைவுபடக்கூடிய நேரத்துல அவர்கள் அடுத்த ஒரு காரியத்தை செஞ்சாங்க. கப்பல்ல ரிப்பேர் பார்க்கறதுக்காக வைத்திருக்கக்கூடிய அநேகம் தளவாடங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டே சமுத்திரத்தில் இருந்துட்டாங்க. ஒருவேளை நடுவழியில கப்பல் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் தெரியாது. என்றாலும் எல்லா சுமைகளை லகுவாக்காமல் இருக்கக்கூடிய வரைக்கும் கப்பலுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆகவே இந்த ஜனங்கள் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், அவர்களுடைய சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கு தேவையான எல்லா காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இரண்டாவது காரியம், கப்பலை பழுது பார்க்கக்கூடிய எல்லா விதமான தளவாடங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருந்தது, உயிர் எப்படியாகிலும் காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். எது இருக்கணும்? நான் பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகத்தை மாத்திரம் எந்த காலத்திலும் இழக்காத அளவிற்காக எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவைகள் எவ்வளவு பெரிய விலையேறப்பட்டதா இருந்தாலும் தூக்கி எறிய நான் மெய்யாகவே ஆசையா இருக்கணும். அபிஷேகத்தை நான் தூக்கி எறிந்துடக்கூடாது. அபிஷேகத்தை ஒரு முறை நான் பெற்றுக்கொண்டது அபிஷேகத்தை இழக்கிறதை காட்டிலும் நான் இந்த உலகத்திலே பெறவாதிருக்கிறது மேன்மை. கர்த்தர் எனக்கு என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றார்? இந்த அபிஷேகத்திற்காக எதையும் நான் இழக்க நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கு. அப்படிதான் இருந்தாங்க ஆரம்ப நாட்கள். காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மேன்மைகளுக்காக எதையெல்லாம் விட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு பாரு. தங்களுக்கு உண்டான மேன்மைகளை தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு உண்டான எல்லா விதமான பணங்களை தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு உண்டான உறவுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் ஒரு தெளிவான ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. இரண்டாவது தெளிவு என்ன இருக்கணும்னு சொன்னா, நிறைய பாரங்களை கட்டிக்கொண்டு இயங்க நம்மளால முடியாது. எது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பாரமா இருக்கிறதோ அவைகளெல்லாம் தூக்கி எறிய நீங்களும் நானும் சம்மதிக்க வேண்டியது அவசியம். அவைகளை விட்டு நீங்க விலகணும். அது ஒருவேளை எனக்கு லாபகரமாக கூட இருக்கும். அது என்னுடைய சரீரத்துக்கு தேவையான ஜீவனத்துக்கு தேவையான காரியத்தை கூட தரலாம். ஆனால் ஒருவேளை அது எனக்கு பாரமா இருக்கிறது உண்டால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அது ஒருவேளை தடையா இருக்கிறது உண்டானால், அவைகளை நீங்களும் நானும் தொலைத்து எறிய எவ்வளவு வேணும் யோசிக்க கூடாது. இதுதான் ஒரு தெளிவான ஒரு அனுபவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவோம். மூன்றாவது ஒரு தெளிவான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். மூன்றாவது காரியம், நம்முடைய உரிமைகள். நமக்குன்னு கர்த்தராகிய தேவன் பல விதமான உரிமைகளை வைத்திருக்கின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக மலேசியாவுக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு வந்தேன். ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியில் அடிக்கடி என் கூட தொடர்பு கொண்டு தங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் யாவற்றையும் என்கிட்ட அவங்க கேட்கறது வழக்கம். ஒரு நாள் அவங்க அந்த மாதிரி தொலைபேசியில் என்கிட்ட பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கேட்டாங்க, நிறைய நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியாமல் போகுது, நிறைய கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது, இதுக்கு நாங்கள் என்ன மாற்று வழியை நாங்கள் கையாள வேண்டும் என்கிறதை பற்றி எங்களுக்கு நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி பேசினாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருந்தது. இது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். அவங்க வாழ்க்கையில் 100% நான் அவர்களை உருவாக்கினேன். ஆனால் அவர்களுடைய பயன்பாடு 20% தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பயன்படுத்துகிறாங்க. 80% ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆகிட்டே போகுது. ஒரு நாளில் இப்போ ஒரு உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்களேன். ஒரு நாளில் உங்களுக்கு அதாவது நீங்கள் அதாவது இந்த மொபைல் ஃபோன் அந்த கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃப்ரீயாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 GB கொடுக்குறாங்க, 100 GB கொடுக்குறாங்க, 100 GB நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எவ்வளவுதான் என்ன காரியத்தை பார்த்தாலும் 20 GBக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. எவ்வளவு ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு பார்க்குறேன், பகலெல்லாம் கண் விழிச்சு பார்க்குறேன். மத்தியானத்தில் அதாவது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் தூக்கம் கூட வரக்கூடாது. ஏன்னா 100 GB நான் எப்படியாச்சும் நான் காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். 20 GBக்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. மீதி 80 GB ஒவ்வொரு நாளையும் நீங்களும் நானும் ஆக்கி கொண்டே வர ஆரம்பிச்சோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பெரும்பான்மையான காரியங்களை பயன்படுத்தாமல் அவர்கள் அது எல்லாத்தையும் அப்படி சும்மா வச்சுருக்கோம், யூஸ் பண்ணவே இல்லை.
நமக்கு ஆண்டவராகிய தேவன் பல அறிவுக்குரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு, பல புத்தி கூர்மையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் நீங்களும் நானும் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதை பற்றியதான ஒரு முக்கியமான ஒரு தெளிவை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக இசைக்கருவியில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அந்த மனிதன் பேசிட்டு இருந்தேன், இந்த இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய காரியங்களை பற்றி எனக்கு சொல்லணும், இவ்வளவு தூரம் ரொம்ப நேர்த்தியான அளவுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்ங்கிறதை பற்றி நான் கேட்க ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், எங்கள் வீட்டில் யாருக்குமே இசை ஞானமே கிடையாது, இசைனாலே எங்களுக்கு என்னென்ன தெரியாது. ஆனால் யாரோ ஒரு நண்பர் ஒருவர் இசைக்கருவியின் கூடாக நீ கடந்து போனா என்னன்னு கேட்டார். உடனே எனக்கு சுட்டு போட்டால் கூட மியூசிக்கினுடைய டேலண்ட்டாக எனக்கு என்னன்னே தெரியாது. எந்த ஸ்ட்ரிங்கு, அதாவது இந்த வாத்திய கருவிகளில், அதாவது அந்த நரம்பு கருவிகள் இருக்கிறது, அதன் பின்பதாக தோல் கருவிகள் இருக்கிறது, இதில் எந்த கருவிகளும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த காற்றினால் ஊதக்கூடிய அந்த கருவிகள் இருக்கிறது. இப்படி எத்தனை கருவிகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இதை பற்றி எந்த நாலேஜும் எனக்கு கிடையாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த நண்பர் சொன்னார், ஒரு முறை நீ ட்ரை பண்ணி பாரு, இந்த மாதிரி ஒரு இசைக்குரிய அந்த காரியத்தின் ஊடாக நீ கடந்து போய் பாரு அப்படிங்கிற பற்றி சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் எதை நான் தேர்வு செய்யலாம்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு எளிதாக காணப்படக்கூடிய ஏதோ ஒரு கருவியை சொன்னார், அந்த கருவி வச்சுக்கோங்களேன். அதை நான் தேர்ந்தெடுத்து அதை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு மெய்யாகவே கற்பித்து தந்த அந்த நண்பர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டால் கூட வராதுங்க, ஒரு தாளத்தின் அந்த அடிப்படையில் கூட நீங்கள் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஸ்கேலினுடைய அடிப்படையில் கூட வாசிக்க மாட்டேங்க, உங்களுக்கு வரவே வராது. நான் ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்கள் யாவற்றையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பொழுது எனக்கு கற்றுத்தந்த அந்த மனிதனை ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். உங்களுக்குள்ள இந்த திறமை எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு நேர்த்தியாய். அப்ப அந்த திறமை எங்க இருந்துச்சு பாருங்க, உள்ளதான் இருக்கு. அதை நான் பயன்படுத்தாம உள்ளே அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் எடுத்து பிரயோகப்படுத்த ஆரம்பித்தால்தான் பெரிய காரியங்களை சாதிக்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே உருவாக்கும் போது ஒரு பரதேசி மாதிரிலாம் அனுப்பி வைக்கல. நிறைய பொக்கிஷங்களை உள்ள வச்சிருக்கிறார், நிறைய காரியம் உள்ள, நிறைய டேலண்ட் உள்ள இருக்கிறது. ஆனால் இவைகள் ஒன்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான அறிவு என் வாழ்க்கையில இல்லை, ஒண்ணுமே தெரியல. நான் ஏதோ ஒரு 2-3 காரியத்தை மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு, அதாவது சில பேருக்கு மொபைல் போன்ல ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. மொபைலில் நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய காரியம் இருக்கு, என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம், என்ன கேட்டாலும் அதுக்குரிய அநேக விதமான விடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் கூட ஒரு ஆப்ஷனையும் பயன்படுத்தாம எனக்கு ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், அவ்வளவுதாங்க போதும், இதுக்கு மேல எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட மனிதர்களைப் போலவே நீங்களும் நானும் உங்களை பற்றி முழு அறிவற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களை அனுப்பும் போது நம்மளை மாத்திரம் இல்லை, உலகத்திலே எந்த ஒரு பொருளை கர்த்தராகிய தேவன் உலகத்திலே உருவாக்கும் பொழுதும் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன வார்த்தையை வாசிக்கிறோம், இது மனிதர்களுக்கு நல்லது என்கிறதை கண்டுதான் கர்த்தராகிய தேவன் அனுப்பினார். வானத்தில் சூரியனை உருவாக்கக்கூடிய கர்த்தர், சூரியனை நான் உண்டாக்கி இருக்கிறேன், சூரியனின் மூலமாய் வெளிச்சம் வரும், எல்லா விதமான உயிர்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் காணப்படும். கர்த்தர் அப்படி சொல்லல, இது மனிதனுக்கு நல்லது, இதை அவன் சரியாய் பயன்படுத்தினால் இதை மூலமாய் அவன் நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்வான். எதையெல்லாம் கடவுள் உண்டாக்கினாரோ, எதையெல்லாம் கர்த்தர் உண்டாக்கினாரோ எல்லாவற்றையும் நன்மையாக பார்த்து உங்களுக்குள்ளே ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய தாளந்துகள் நன்மையை கொண்டே கர்த்தராக தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க பேசக்கூடிய திறம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. நீங்க யோசிக்கக்கூடிய அநேக விதமான அந்த தன்மைகள் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இவைகளை நான் சரியாய் விளங்கிக் கொள்ள, இதுலதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு தெளிவு இருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு குறுகின வட்டத்தோடு கூட என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் நான் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. ஆனால் என்னுடைய இயக்கத்தை நான் சற்று ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் எனக்குள் இத்தனை திறமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரா, இதை பற்றி தான் ஒரு விளக்கமே நான் மெய்யாகவே ஆண்டவருடைய நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனை இந்த பூமியிலே உருவாக்கும் பொழுது எதற்கு, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே மனுஷனை வைக்கக்கூடிய இடத்துல எதுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக கர்த்தர் வைத்தார் என்று சொன்னால், அவருடைய ஸ்தானத்திலே காணப்பட்ட லூசிஃபரை ஆண்டவராகிய தேவன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மனிதனை அந்த ஸ்தானத்திலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். வசனத்தில் என்ன போட்டுக்கு, லூசிஃபரை பற்றி வேதம் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது, நீ விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட, அப்படித்தானே உருவாக்கியிருப்பார் நம்மளையும். அவனை ரீப்ளேஸ் பண்றதுதான் நம்மளை இப்படித்தானே உருவாக்கியிருப்பாரு. எத்தனை விசித்திர வினோதமாய் நீ உருவாக்கப்பட்டவர். உனக்குள்ளேயே இசையெல்லாம் உள்ள இருந்துச்சு, மேளதாளங்கள், நாகஸ்வரம், கிண்ணறம் எல்லாம் வாசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த திறமைகளோடு கூட நான் உன்னை உண்டாக்கினேன். ஆண்டவராகிய தேவனுக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய அக்னி கற்களின் நடுவிலே உலாவக்கூடிய அளவிற்காய் அத்தனை விதமான தன்மைகள். அப்ப ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கும் போது அதை காட்டிலும் குறைவாக அல்ல, ஒருவேளை அதை காட்டிலும் மிகுதியாக படிச்சிருப்பாரே தவிர அந்த லூசிஃபரை காட்டிலும் குறைவாக உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்க மாட்டார்.
அப்ப எனக்குள்ள எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. இவைகளை பற்றி தெளிவு இல்லாமல் இருக்க ஆரம்பிக்கிறனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் பாரம் சுமந்து தவிக்கும் ஒரு மனிதனாக. என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கல, இன்னும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. எனக்குள்ள ஆண்டவராகிய தேவன் எத்தனை விஷயங்களை வச்சிருக்கிறாரு, எத்தனை விதமான புதைப்பொருளை வச்சிருக்கிறாரு, எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை உள்ள வச்சிருக்கிறாரு, எத்தனை நன்மைகளை வச்சிருக்கிறாரு, என்னைக்குள்ள உலகத்துல எத்தனை மாற்றங்களை உருவாக்க போகின்றார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன்டையும் போய் நீங்க கர்த்தருடைய நாமத்தில் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க இந்த மாதிரி ஊழியம் பார்க்கும்படிக்காக அழைக்கப்பட்டோம் என்கிறதை பற்றி நாங்கள் அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி தெரியவே தெரியாது. என் மூலமா இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தராக தேவனால் தொடப்படுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கும்போது இப்பதான் நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் என்னை அழைத்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். எனக்குள்ள எவ்வளவு டேலண்ட்டை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. இசைக்குரிய காரியங்களை பற்றி நான் டேலண்ட் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, மியூசிக்கினுடைய டேலண்ட் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பயன்படுத்த முடியாமல் ஒவ்வொரு நாளையும் 20 GB மாத்திரம் பயன்படுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய 80 GB டெய்லி வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்குள் முழுவதுமாய் இயங்க நீ பிரயாசப்பட்டு பாரு. உன்னை உருவாக்கின கர்த்தருடைய திட்டத்தின்படி நீ இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் முழு மனித இயக்கம் உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முழு மனுஷன் இயங்கிட்டானா என்ன நடக்கும் பாருங்க. உலகமே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய் விளங்க ஆரம்பிச்சு. ஒரு முழு மனிதனுடைய இயக்கம் இல்லாம 20% மாத்திரம் நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறனாலதான் பல நேரங்களில் உலகம் நமக்கு எதிரடையாகும். பல நேரங்களில் உலகத்திற்கு விரோதமாக உங்களாலும் என்னாலும் நிற்க முடியாத அளவிற்காக பல போராட்டங்களை சந்திக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கும். 100% நீங்க இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினால் உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும். அந்த ரைட்ஸ் நமக்கு வந்துடும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கி மனிதனுடைய கரங்களுக்குள்ளாக உலகத்தை தந்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்த பூமியிலே நீங்கள் மெய்யாகவே பலுகி பெருகி இந்த உலகத்தையே நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு கர்த்தராகிய தேவன் அதிகாரம் கொடுத்து. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். உலகம்தான் இன்னைக்கு எதிராளி மாதிரி நிற்கிறது மாதிரி, உலகத்திலே வாழுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறது மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியான பகுதிகள் யாவற்றையும் பயன்படுத்த முடியாதவனா தோற்று போக ஆரம்பிக்கிறேன். ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளு. உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி இருக்கக்கூடிய கர்த்தருடைய சகல விதமான நினைவுகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தார். நிச்சயமாகவே நம்முடைய இயக்கம் 100% மகிமைப்படுத்தப்பட்ட இயக்கமாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்ன ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ராஜாவினால் பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான். முக்கியமான ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். முதல்ல ஆண்டவருடைய நாமத்தினால அந்த தானியேலை பற்றி சொல்லுகின்றார். சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய, சொப்பனங்களுக்கு வியார்த்தி பண்ணக்கூடியத அந்த ஒரு தன்மை, புதை பொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. முக்கியமான விஷயம் என்ன? கருகலான காரியங்கள்னு அர்த்தம். நம்முடைய மனுஷீகமான தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம பேசினா பல காரியங்கள் உங்களுக்கு நமக்கு விளங்குகிறதே இல்லை. மனுஷனுடைய பல விஷயங்கள் நமக்கு பேச ஆரம்பிச்சா கூட பல பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில அவைகளுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள நம்மளால முடியாது. இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய அநேக விதமான சயின்டிபிக்கலான காரியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சயின்டிபிக்கலான காரியங்களை பத்தி, அந்த ஈக்குவேஷனை பத்தி இங்க நமக்கு டெரைவ் பண்றாங்க. ஈக்குவேஷனை உங்களுக்கு நல்லா சொல்றாங்க. இந்த காரியத்தோடு கூட மிக்ஸ் பண்ணுகிற இத்தனை ரேஷியோல மிக்ஸ் பண்ணுகிறது உண்டானால் இன்னென்ன விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு மைல் ஸ்பீட் நமக்கு புரியாது, தூக்கமா வந்துடும், நமக்கே புரியாது. நமக்கு என்ன அது என்னமோ அவங்க பேசுறது நம்முடைய லாங்குவேஜ்ல பேச ஆரம்பித்தாலும் நாம் அறியாது இருக்கக்கூடிய மனுஷிகமான பாஷை, மனுஷிகத்திலேயே நம்ம அறியாது இருக்கக்கூடிய பல விதமான காரியங்கள் உண்டு. மனுஷன் பேசக்கூடிய அநேக விதமான தெலுங்கு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. மனுஷன் பேசக்கூடிய அநேக விதமான, அதாவது மற்ற அதர் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. ஹிந்தி பாஷை நமக்கு தெரியாது. அதன் பின்பதாக இருக்கக்கூடிய மற்ற அதர் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. இப்படி மனிதர்கள் பேசக்கூடிய சில காரியங்களை நமக்கு அந்த காரியங்களை விளங்கிக் கொள்வது நமக்கு கஷ்டமா இருக்குது. அவங்க என்னமோ பேசுவாங்க, நம்ம என்னமோ அப்படி சொல்லி நம்ம அவங்களுக்கு அதை மறு உத்தரவாக அநேக விதமான சிரிப்பான காரியங்கள் யாவற்றையும் சொல்லிட்டு போகிறோம்.
அவன் நம்மளை பார்த்து 4 திட்டிருப்பான். என்றாலும் கூட நாம் வந்து அவனுக்கு அவன் திட்டக்கூடிய அந்த பாஷை நமக்கு வந்து விளங்காம நாம் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்து கை குடிச்சிட்டு போயிடும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மனுஷனுடைய காரியங்களே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆவிக்குரிய விஷயங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இவைகள் எல்லாம் மனுக்குலம் அறிய வேண்டும் என்றே கர்த்தராகிய தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இவைகளின் மூலமாய் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டு. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். மனிதர்கள் ஆரம்ப நாட்களிலே தங்கத்தை வெட்டி எடுத்து தங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த தங்கம் தான் மனிதனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உலோகமாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. மனிதர்கள் ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக விதமான சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் யாவற்றையும் அவங்க வந்து வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. பலவிதமான அதாவது அது சாப்பிடக்கூடிய ஆகாரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. அநேக விதமான காரியங்களை பயன்படுத்தி பலவிதமான காரியங்களை கண்டுபிடித்த பொழுது சில விஷயங்கள் அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்கக்கூடிய மூலிகைகளாக, சில விஷயங்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, சில விஷயங்கள் அவர்களுக்கு இன்னும் அநேக விதமான புஷ்டியை தரக்கூடியதாக, அதெல்லாம் வந்து அந்த மக்கள் கண்டுபிடிக்கிறார். அப்போ உலகத்துல எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒன்றுதான். இவைகளை மனிதர்கள் கண்டுபிடிக்கத்தான் இவைகளின் மூலமாய் கர்த்தர் இதுக்கெல்லாம் வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறார் போல இருக்கிறது. இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த ஒரு காரியம், இந்த வியாதிக்கு இந்த விதமான தன்மை, இதெல்லாம் வந்து மனிதர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவைகளை எந்த விதமான விஷயத்தையும் மனிதர்கள் உண்டாக்கல, கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறார். உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடித்து தாங்கள் உருவாக்கினதை போல பில்டப் பண்ணிடுவாங்க. நான் தாங்க கண்டுபிடிச்சேங்க, ஆகவே என்னுடைய பேரை அதாவது அந்த மாத்திரை மேல வந்து எழுதி வைக்கலாம், இப்படித்தான் வந்து மனிதர்கள் சொல்கிறது வழக்கு. வேதம் சொல்கிறதை போல மனுக்குலத்திற்கு தேவையான எல்லா விஷயம் உலகத்திலே உண்டு. எல்லா காரியத்தையும் கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப நான் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்டி எடுத்து பயன்படுத்தணும் அதுதான் எனக்கு தெரியுது. இன்னும் அறியாத பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். ஆதாமும் ஏவாளும் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த காலத்துல அவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்திலே எதை பற்றி கர்த்தர் பேசியிருப்பான்னு நீங்க யோசிக்கிறீங்க? எதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு? சும்மா வந்து அதாவது இது இந்த பாட்டி வந்து இது இந்த நிலாவில் வடை சொல்ற கதையை பற்றி பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவர் பேசக்கூடிய கதையெல்லாம் என்ன காரியத்தை பற்றி பேசியிருப்பார்? இந்த உலகம் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த உலகத்திலே ஒவ்வொரு விதமான தன்மைகளை எப்படி நீ பயன்படுத்தலாம், என்னென்ன காரியங்களை நீ செய்தால் இந்த உலகம் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும். ஏனென்றால் உருவாக்கின கடவுளுக்குத்தான் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற விஷயம் அவருக்கு தான் தெரியும். ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தராகிய தேவன் பயிற்றுவிக்க ஆரம்பிச்சு. சாத்தான் பார்த்தான், உலகத்தை பயன்படுத்தக்கூடிய வழிமுறை எல்லாத்தையும் வந்து மனுஷன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி இந்த உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய எல்லா பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். ஆகவே இவனை விட்டுறக்கூடாது, இந்த காரியங்களை, இந்த டீச்சிங்கை ஸ்டாப் பண்ணிவிட வேண்டும். ஏதாகிலும் ஒரு வழியை செய்து இந்த சகலவிதமான வார்த்தைகளை அவனுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறக்கூடிய ஒரு காரியத்தை சாத்தான் உண்டாக்கினான். நடந்தது என்ன? அந்த டீச்சிங் எல்லாமே கட்டாயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப கர்த்தருடைய நாமத்தினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தி விடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உங்களுக்கு டீச்சிங் தெரியல, கொஞ்சம் 1-2 காரியம் தெரிந்தது, மற்ற எல்லா விதமான விஷயங்களை பற்றி அவர்களுக்கு அறிவு இல்லை. அவர்களாகவே தாங்களாகவே யூகித்து பல விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சார். அதிலே ஒன்றுதான் அநேகம் விதமாக இந்த நாட்களில் பயன்படுத்தப்படக்கூடிய அநேகம் விதமான தீமையான காரியம். சில விஷயங்கள் நன்மையாக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினதை மனிதன் தீமையாக்கினதற்கு என்ன காரணம் என்றால் பயன்படுத்த அறியாமல் அநேக விதமான காரியங்களை தவறாய் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது அதுவே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியதாய் விளங்கிற்று. அப்ப கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றார்? கருகலானவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ளவனாய் நீ உன்னை உருவாக்க வேண்டியது அவசியம். தேவன் உண்டாக்கி வைத்தவர்கள் மட்டுமல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பரலோகத்தை பற்றி, ஆண்டவராகிய தேவனுடைய பல விதமான ரகசியங்களை பற்றி, இந்த உலகத்தினுடைய தோற்றங்களை பற்றி, இனி வரக்கூடிய காலங்களை பற்றி, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், பல மக்கள் பல யோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். நமக்கே தெரியல, நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பல மக்கள் பல செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க மாதிரி தாங்க, இதே மாதிரி கல் வீடு, இதே மாதிரி ஓட்டு வீடு தாங்க அங்க பரலோகத்தில் இருக்க போகிறது. இதே மாதிரி நீங்களும் நானும் அநேக விதமான ஏசியை நீங்க போய் வாங்கி நீங்க ஃபிட் பண்ணாதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக குடியிருக்க முடியும். இப்படி பல மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி எதையோ கதையெல்லாம் கட்டுவித்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியத்தை பற்றி தெரியாது இருக்கிறது உண்டானால் நிறைய மக்கள் தங்களுடைய மனம் போன போக்கின்படி அவைகளை பற்றி நிறைய காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது வழக்கம். இப்படித்தான் இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய ஒன்று. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், கருகலானவைகளை அறியக்கூடிய அறிவை நான் உனக்கு தந்திருக்கு. இவைகளை நீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் பேசும் சகல கருகலான காரியங்களை விளங்கிக் கொள்ள உன்னால முடியும்.
விளங்காது இருக்கக்கூடிய மனுஷனுக்கு முன்பதாக போய் நீங்க என்ன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலும் அவன் அவைகளுடைய ஆழமான காரியங்களை விளங்கிக் கொள்ள மாட்டான். அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனால் நடத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு முன்பதாக கர்த்தர் பேசுகிறார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். உடனே அவங்களுக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன ஒரு காரியம்? அப்பத்தை ஆண்டவராகிய தேவன் கொண்டு வராத குறித்து நமக்கு அதை மறைவாக கடிந்து கொள்கிறார். எங்களுக்கு அது தெரியாது. ஆண்டவரை நீங்க எதுக்காக நீங்க திடுகிறீர்கள் என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பங்களை நாங்கள் கொண்டு வராது இருக்கிறதை பற்றி நீங்கள் சூசகமாய் வார்த்தைகளை பேசுகிறீர்கள். ஆனா இன்னும் உங்களுக்கு புத்தீனமாக இருக்கிறீங்க. பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமா என்கிறது அவருடைய துர்க்குணங்களை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் விளக்க காண்பித்த பொழுதுதான் அவைகளை பற்றி அவங்க புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய அறிவு, என்னுடைய நினைவுகள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவைகள். ஆண்டவராகிய தேவனுடைய கருகலானவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த தெளிவை நோக்கித்தான் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்க நினைக்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் என்கிறது நம்ம நினைக்கிறோம். இங்கிருந்து இன்னொரு ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போறோம் போல இருக்குன்னு சொல்லி இல்லை. அந்த ராஜ்யத்தினுடைய சட்டமே வேறு, அந்த ராஜ்யத்தினுடைய திட்டமே வேறு, ராஜ்யத்தினுடைய நோக்கமே, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான குடிமக்களுடைய தன்மையே வேறு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதே விதமாக அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. வேறு உருவமாக மறு உருவமாக மாற்றப்பட்டு தான் அங்கே உள்ள போக முடியும். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களாலும் என்னாலும் கற்பனை பண்ண முடியாத ஒரு காரியங்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் அந்த ராஜ்யத்துக்குரிய முழு தகுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறாம எதை பற்றி நான் கவலைப்படுகிறேன்னு யோசிப்பாரு. எப்போ பார்த்தாலும் அங்கே வெளியே சத்தம் கட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு பிரசங்கத்தை உருப்பட இதை பற்றி நான் கவலைப்படுறேன். கர்த்தர் சொல்லுங்கன்னா நீ கவலைப்படுறது நிறைய விஷயம் இருக்கு. எத்தனையோ ஒரு காரியம் உண்டு. எவ்வளவோ ஆவிக்குரிய விஷயங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் உண்டு. ஏதோ ஒரு காரியத்திற்கு ஒரு காசுக்கும் பெறாது இருக்கக்கூடிய எதற்காக நீ இரவும் பகலும் புலம்புகிறது என்ன? கர்த்தர் தான் கேட்குறேன். அவனை பார்த்து கேட்கறதுக்கு கர்த்தர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? இதுக்காகவா நீ அழுகிறாய்? இதுக்காக நீ வேதனைப்பட, இதுக்காக நீ அநேக விதமான துக்கத்தின் கடந்து போற, நீ அறியாது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. அதுக்காக நீ அழுகிறது உண்டான மேன்மையாக காணப்படக்கூடியதாய் விளங்குமே. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவான ஒரு அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல் சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு விளங்க அந்த காரியங்களை சொல்ல முடியும். எனக்கே புரியலன்னு வச்சுங்களேன், எனக்கே புரியாது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் மற்ற மக்களுக்கு முன்பாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னோட செய்தி முடிவு பண்றேன். ராமநாதபுரத்தில் நான் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னு சொன்னால், வீட்டுக்கு அதாவது இந்த கீரை வைக்கக்கூடியவங்க, அப்புறம் பழம் வைக்கக்கூடியவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி சூசேஷன் சொல்லிடுவார். அதாவது இந்த நாவல் பழம் விற்கக்கூடிய ஒரு அம்மா, அந்த ஐயாவுக்கு அந்த நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த பழம் விற்கக்கூடிய அந்த அம்மா ஒவ்வொரு முறையும் அவர் ரொம்ப வயசான தாத்தா. அவர் ஏற்கனவே ஒரு போதகராக பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த தாத்தா, வயசான தாத்தா. அவங்க வீட்டுக்கு நாவல் பழத்தை விற்கிறது அந்த அம்மானுடைய வழக்கம். உட்கார்ந்த உடனே அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவார். ஒரு நாள் அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே நான் போயிட்டேன். என்ன தாத்தா செய்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்கிறேன். பரலோகம்னா என்னன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நான் அந்த பரலோகத்தை பற்றி 1-2 வார்த்தைகள் சொல்லும்படிக்காக அந்த அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நானும் போய் உட்காந்துட்டேன். பரலோகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க தாத்தான்னு சொல்லி நானும் போய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். அவர் சொன்னார், பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு நதி இருக்குமா. அந்த நதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அநேக விதமான பழங்களை தரக்கூடிய அநேக விதமான மரங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், பழத்தை கடிக்க தண்ணியை குடிக்க, பழத்தை கடிக்க தண்ணியை குடிக்க, பழத்தை கடிக்க தண்ணி. இது என்னங்க வாழ்க்கை? யோசிப்பாரு. இப்படி நீங்க சுவிசேஷம் சொன்னீங்கன்னா எவன் பரலோகத்துக்கு போவான்? இல்லைங்க, பழத்தை கடிச்சு தண்ணியை குடிச்சு இதுதான் நான் வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம அவருடைய யோசனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் பரலோகத்தினுடைய காரியங்களை நான் அறிய ஆரம்பிச்சாதான் அவைகளை பற்றி தான் தெளிவை நான் மக்களுக்கு முன்பதாக அறிவிக்க முடியும். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார். கருகலானவைகளை அறியக்கூடிய அறிவை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன். இவைகளை நீ பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தானே இப்போ ஒரு பகுதி நீங்க பாக்குறீங்க. அதனுடைய மறுமுறை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய முழு பகுதியை, முழு காரியத்தை பார்க்கவும் ஆராயவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
ஆவிக்குரிய மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடியதும் ஆவிக்குரிய உலகம் என்று அழைக்கப்படுகிறதும் உங்களுடைய கற்பனைக்கும் என்னுடைய கற்பனைக்கும் உட்படுத்தப்பட்டது அல்ல. இவைகளை காட்டிலும் தாண்டின ஒன்று. இவைகளை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவைகளுக்கு ஏற்ற ஒரு தெளிவான ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அவைகளினுடைய முழு விளக்கத்தை கற்றுக்கொள்ளினால் முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இவைகளை பற்றி இன்னும் நாம் மேலதிகமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை சந்தித்தவரை நாம் சந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய திட்டங்களை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திட்டங்கள் ஒருவேளை நம்மை பற்றி பல மக்களுக்கு அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்திருந்தாலும் உங்கள் திட்டம் உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் உங்கள் தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டியது அவசியம். அனனியாவுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சவுலை பற்றிதான திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் சவுலுக்கு இன்னும் அந்த திட்டம் வந்து சேரல. வந்து சேர வேண்டிய ஒரே ஒரு வழி, தன்னை சந்தித்தவரை தான் சந்திக்கும்படிக்காக கடந்து போன பொழுது, தன்னை அறிந்தவரை தான் அறியும்படிக்காக புறப்பட்டு போன பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் வெளியாக்கப்பட்டது மட்டுமல்ல, அடுத்த நாள் துவங்கிய அந்த திட்டங்களின் ஊடாக அவன் கடந்து போனான் என்று வாசித்தோமே. நம்முடைய வாழ்க்கையிலும் என்னை சந்தித்தவரை நான் சந்திக்க ஏன் இன்னும் கால தாமதம் பண்ண வேண்டும்? நான் என்னை சந்தித்தவரை சந்திக்க, அவருடைய திட்டங்களை நான் புரிந்து கொள்ள, அவருடைய இயக்கத்தின் ஊடாக நான் கடந்து போக எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக, நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே இயங்க முடியாமல் என்னுடைய இயக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடிய கட்டுக்கள் எவை எவை உண்டு, என் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரங்கள் என்னென்ன உண்டு, அவைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் என்னுடைய இயக்கங்கள் எல்லாம் குறைவாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிவிடுமே. நான் முழுவதும் இயங்க வேண்டும் என்று சொன்னால் என் பார சுமைகளை என்னை விட்டு போக வேண்டும். என்னுடைய எல்லா விதமான சுமைகளை நான் இறக்கி வைக்க வேண்டியது அவசியம். எவைகள் எல்லாம் இன்னும் என்னை இயங்க விட செய்யாத அளவிற்கான கட்டுக்களாய் காணப்படுகிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தான் ஆண்டவரே. மூன்றாவது காரியமாக, எனக்கு உண்டான எல்லா நன்மைகளை நான் 20% தான் இன்னும் நான் பயன்படுத்துறேன். இன்னும் 80% எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை பற்றி நான் ஒரு முறை கூட நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே. அவைகளை அறியக்கூடிய ஒரு தெளிவான பார்வை எனக்கு தாங்க. நான் முழுவதும் பயன்படுத்தப்பட, நான் முழுவதும் இயங்கும் ஒரு கருவியாக மாற்றப்பட எனக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சும்மா நான் தெரிந்து கொள்கிறது மட்டும் எனக்கு போதாது. என்னுடைய இயக்கம் ஆண்டவராகிய தேவனுக்கு தேவைப்படுகிறது அப்பா. நான் இயங்குகிறதுக்காகத்தான் கர்த்தர் நீங்கள் என்னை உருவாக்கி வச்சிருக்கீங்க சுவாமி. என் பிள்ளை இயங்காதிருக்கிறது உண்டானால் பெற்றோராகி எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அப்பா. நான் இயங்குகிறது தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் இயங்க வேண்டும் என்றால் பாரமான சுமைகளை நாங்கள் மெய்யாகவே தூக்கி எறிய வேண்டியது அவசியம் என்று வேத புத்தகத்தில் வாசித்தோமே. கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கருகலான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த எங்களுக்கு கிருபையை தாரும். மற்றவங்க போதிக்கக்கூடிய போதனைகளுக்கு கூட நாங்கள் நின்று போய்விடக்கூடாது கர்த்தாவே. இன்னும் நாங்கள் மேலதிகமாக ஆழங்களிலே சென்று கடந்து போக, ஆழங்களிலே காணப்படக்கூடிய பல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக ஞானத்தின் வல்லமைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறது உண்டானால், இந்த கர்த்தர் உங்களை உருவாக்கின அந்த நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே தெளிவுண்டாக்கி உங்களை இயங்கும் ஒரு கிறிஸ்தவனாக உருவாக்கி தம் சித்தத்தை உங்கள் மூலமாய் அவர் நிறைவாக்குகிறதை பார்க்க முடியும். இவ்வளவு நாள் நம்ம வீணாக்கிட்டோம். இனியாகிலும் காலங்களில் நாம் பயன்படுத்துகிறது உண்டானால் அவைகளுக்கேற்ற முழு விளைச்சல்களை கர்த்தருடைய நாமத்தினால் விளைந்து தீர்க்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக சோத்திரம். எதையோ நோக்கி நாங்கள் கடந்து போகிறோம். தேவையில்லாத காரியங்களுக்காக கவலைப்படுறோம். தேவையில்லாத அநேகம் விதமான விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் கர்த்தாவே. பாரமான எல்லாவற்றையும் சுமந்து ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு கஷ்டம் என்று சொல்லி நாங்களே தூக்கி வைத்துக் கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் மெய்யாகவே உமக்கு முன்பதாக நின்று நாங்கள் புலம்புகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவை தாங்கப்பா. எது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை, எது எங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, எந்தெந்த பாரங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து லகுவாக்க வேண்டும், அவைகள் எல்லாம் விளங்கி கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே தகுதியான இயக்கத்தின் ஊடாக கடந்து வர இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர
தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏதோ வந்தோம், ஏதோ நாங்கள் கடந்து போகிறோம் என்கிற ஒரு வாழ்க்கையின்படி அல்ல கர்த்தாவே. இந்த உலகத்திலே பிறந்ததற்கு உண்டான முழு பயன்களை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவாக்கி முடிக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை சத்துருவானவன் திருடிக்கொண்டு போகாத அளவிற்காக இயேசுவின் நாமத்தினால் இருதயத்தின் ஆழத்திலே அவைகள் எல்லாவற்றையும் புதைத்து வைத்துக் கொண்டு 100 மடங்கு பலன்களை அவர்கள் விளைந்து தீர்க்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திட்டங்களை ஆழமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க, கர்த்தருடைய விருப்பங்களை ஆழமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாங்க, அவைகளின்படி இயங்கக்கூடிய இயக்கத்தின் வல்லமைகள் எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. குணமாக்கப்பட்ட வாழ்க்கைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய நாமத்தினாலே துள்ளி குதித்து நடந்து ஓடி கர்த்தருடைய சித்தங்களை நிறைவாக்கும் ஒரு வாழ்க்கையாக விளங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக, எல்லா சிறை இருப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய நாமத்தினால் அப்புறப்படுத்தப்பட்டு போவதாக. 20% மாத்திரம் இயங்கக்கூடிய அளவிற்காக 80% எவ்வளவு தூரம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் விலக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் 100% இயங்கும்படிக்காக, 100% பலன்களை தரும்படிக்கான கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.